ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே விதூய கிளேசல்மே குரு சரணயுக்மம் திருதரசமோ பவக்ஷேத்ர பிராப்தோ கரமபி சதே பூஜனவிதோ பவன்மூர்த்தியாலோகே நயன மததே பாத துளசி பரிக்ராணே கிராணோ ஸ்ரவணமபி தே சாஹாருச்சரிதே. நாராயணியத்தினுடைய 3வது தசகத்தினுடைய 7வது ஸ்லோகத்தில் நாராயண பட்டத்திரி பூஜனவிதௌ பகவானுடைய பூஜை கிரமங்களை நமக்கு ஞாபகப்படுத்துவது போல குருவாயூர்ல காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நடக்கக்கூடிய வைபவங்களை நாம் பக்தியோட ஸ்ரவணம் பண்ணிட்டு இருக்கோம். இது உயர்ந்த ஸ்லோகமா குருவாயூரப்பனே ஆனந்தப்பட்டு கேட்டதுனாலேயோ என்னவோ தெரியல, இந்த ஸ்லோகத்துல அதிக பகுதிகளாக குருவாயூரப்பன் நமக்கு நகர்த்தின்னு இருக்கார். நாமும் பாக்கியம் செய்தவர்கள், அவனுடைய பெருமையை நாம ஸ்ரவணம் பண்ணிட்டே இருக்கோம். அது மாத்திரம் இல்ல, இந்த ஸ்ரவணமானது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சென்னை மணலியில் அமைந்திருக்கக்கூடிய மணலி ஸ்ரீ கரிகிருஷ்ண பெருமாள் கோயில் தெருவில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேதனான ஸ்ரீ கரிகிருஷ்ண பெருமாள் கோயில் உள்ள அனைத்து சன்னதிகளுடைய திவ்ய தரிசனத்தோடு நாம் வலம் வரும்போது இங்கு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஆஞ்சநேயனுடைய திவ்ய தரிசனத்தை இன்று அடையவிருக்கின்றோம். ஆம், இங்கு கண்ணன் மட்டுமல்ல, நாம் கோயிலுக்குள்ள நுழையும் போதே இங்கு ஒரு சுதை வடிவத்தில் நம்மை முதலில் வரவேற்பவர் பலிபீடத்திற்கு முன்னால் இங்கு சேவை சாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, அவரோடு இருக்கக்கூடிய சீதை, லக்ஷ்மணன், ஆஞ்சநேயர் சுதை வடிவில் ஆக ஒரு ராமனுடைய திவ்ய தரிசனம். அடுத்ததாக உள்ளே நாம் மண்டபத்தை பார்த்தோமேயானால் அங்கு ஒரு அழகான தூணிலே கோஷ்டத்தில் பகவான் கோதண்டத்தை கையிலே தாங்கிக் கொண்டு கோதண்ட ராமனாக நமக்கு சேவை சாதிக்கின்றான். கோதண்டராமன் ரமயிதீதி ராமகா ரமந்தே அஸ்மின் யோகினகா ராமகா என்று தனக்கே உரிய ராஜமிடுக்குடன் அந்த கோதண்டத்தை கையிலே தாங்கிக் கொண்டு ஸ்ரீராம ராமராமே தீ ரமே ராமே மனோரமே சகஸ்டநாம தஸ்துல்யம் ராமநாம வராணனே என்று எவர் ராமா 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 என்று 3 முறை உச்சரிக்கின்றார்களோ அவர்களுக்கு மகாவிஷ்ணு 1000 நாமத்தையும் சொன்ன பலனை அளிக்கின்றாரோ அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனம் மாலைய பட்சத்திலே மகாபரணியிலே எந்த ஸ்ரீராமாயணத்தை நாம் கேட்டாலோ, ராமனை தியானம் செய்தாலோ, ராமாயணஸ்ய ஸ்ரவணாத் துஷ்யந்தி பிதரஸ்ததா என்ற நம்முடைய முன்னோர்களுடைய ஆசியானது தானாக கிடைக்குமோ, அவர்களை வழிபடக்கூடிய இந்த ஒரு பட்சத்திலே ராமனுடைய தரிசனம் தற்செயலாக நமக்கு பலனளிக்கதாக இன்று அமைவது இந்த நாராயணியத்திலே குருவாயூரப்பன் செய்யும் லீலைகளில் இதுவும் ஒன்று. அது மட்டுமா, பக்த ஆஞ்சநேயனாக இங்கு அனுமான் ராமதாசனாகவும் பக்தனாகவும் தனி சன்னதியிலே மூலமூர்த்தியாக கையை கூப்பிக்கொண்டு பக்தி பாவத்துடன் நம்முடைய காரியங்களுக்கு சித்தியை அளிப்பதற்காக நாம் சார்த்திய வெற்றிலை மாலையையும் சார்த்திக் கொண்டு அவருடைய வாளானது பூமியை தொட நமக்கு சேவை சாதிக்கக்கூடிய உத்தம ரூபம். அவரோடு அதே போன்ற பாவத்திலே இருக்கக்கூடிய ஹனுமானுடைய உற்சவ மூர்த்தி, அவரும் பக்த ஆஞ்சநேயர். ஆனால் இவர் 2 கையையும் கூப்பி இல்லை, ஒரு கையிலே அழகான கதையை வைத்துக் கொண்டு மற்றொன்று அஸ்தம் நம்மை நோக்கி, கவலைப்பட வேண்டாம், ஸ்ரீராமனை தரிசித்து விட்டீர்கள், உங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்று தன்னுடைய வலது கையை தூக்கி அபயஹஸ்தமாக நமக்கு அருள் வழங்கக்கூடிய உற்சவரை தரிசித்து அவருடைய விமானத்தை நோக்கினோமே ஆனால் அங்கு சஞ்சீவி அனுமாராகவும் தியான அனுமாராகவும் நின்ற திருக்கோலத்திலே இருக்கக்கூடிய அனுமாராகவும் காட்சி தர, மண்டபத்திலே மற்றொரு ஆஞ்சநேயன் அழகாக தன்னுடைய தலையை சற்றே மேலே தூக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பாவத்தை நாம் இப்போது தரிசிக்கின்றோம். தன் கையை கூப்பி தன்னுடைய தலையை மேலே தூக்கி
ராமச்சந்திரமூர்த்தியை அவர் இங்கிருந்தே தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அழகான ஆஞ்சநேய சுவாமி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்துடன் நாராயணியத்தினுடைய இந்த ஸ்லோகத்திற்கு திரும்பி பட்டத்ரி கூறிய பூஜா முறைகளை நாம் கரமபிச்சதே பூஜனவிதோ நயன் மூர்த்தியா லோகே பாத துளசி பரிக்ராணே கிராணோ கிருஷ்ண ஸ்ரவணமபிதே சாரு சரிதே. பகவான் உத்தமமான ஸ்ரீவேலியை முடித்துக் கொண்டு குருவாயூர் க்ஷேத்திரத்தில் காலை 7:30 மணிக்கு நம்பூதிரியனுடைய திருக்கைகளில் அமர்ந்து கொண்டு அந்த கொடிக்கம்பத்தின் கீழ் யானை தன்னுடைய உயரத்தை சற்றே சாய்ந்து கொடுக்க கம்பீரமாக மூலமூர்த்தியினுடைய சன்னிதானத்தை நோக்கி அதோ உற்சவமூர்த்தியான குருவாயூரப்பன் உள்ளே சென்று அந்த மூலமூர்த்தியோடு அமர்ந்து விட்டார். அடுத்ததாக குருவாயூரிலே நடக்கக்கூடிய பூஜையினுடைய வைபவம் என்ன தெரிந்து கொள்ள நம்முடைய மனதானது அலைபாய்கின்றது. குருவாயூரிலே ஒரே ஒரு நாள் நாம் காண கிடைக்காத கண்டுகொள்ளக்கூடிய உத்தமமான தரிசனம் பகவானுடைய க்ஷீராபிஷேகம். 7:15 மணியிலிருந்து 7:30 மணிக்குள் பார்க்கடலிலிருந்து வந்து கீழே இறங்கிய கண்ணனுக்கு பாலால் அபிஷேகம் செய்வது ஒன்றும் ஆச்சரியமில்லை. இருந்தாலும் அந்த தரிசனம் நமக்கு பலவிதமான பலன்களை அளிக்கின்றதாம். இந்த பாலபிஷேகத்திற்காக இங்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் கூறுகின்றார்கள், குருவாயூரப்பன் தன்னுடைய கோயிலுக்கு சமீபத்தில் பலவிதமான பசுமாடுகளை வளர்க்கும்படியாக இவன் நியமித்திருக்கின்றான். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்தவன் பசுமாடுகளிடத்திலே அன்போடு இருக்காமல் எப்படி இருப்பான்? அந்த பசுமாடு தான் கறந்த பாலை இவனுக்காக அபிஷேகம் செய்வதற்கு தினமுமே கோசாலையிலிருந்து அனுப்புகின்றது. அவ்வாறு 100க்கும் மேற்பட்ட பசுக்களிலிருந்து எடுத்து வரப்பட்ட பால் பிரத்யேகமாக வெள்ளிக் குடங்களிலே இவனுக்கு காலை வேளையிலே அபிஷேகமாக நடைபெறுகின்றது. அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நடக்கக்கூடிய பாலபிஷேகம் மட்டும் பக்தர்கள் தாங்கள் தரிசிப்பதற்காக இங்கே அனுமதிக்கப்படுகின்றது. உதயாஸ்தமன பூஜை என்று வரக்கூடிய காலகட்டங்களிலே காலை முதல் பகல் 12 மணி வரை இவனுடைய பூஜையினுடைய எண்ணிக்கைகள் அதிகமாகும். அந்த சந்தர்ப்பத்திலே உதயாஸ்தமன பூஜை சிறப்பாக இருக்கும் போது இந்த பாலபிஷேக நேரங்களிலே வித்தியாசம் இருக்கலாமே தவிர பாலபிஷேகம் இதே போன்று தான் இவனுக்கு இங்கே நடக்கின்றது. அது மட்டுமல்ல, இங்கு இருப்பவர்கள் கூறக்கூடிய ஒரு விஷயம், யாராவது குருவாயூரப்பனுடைய பாலபிஷேகத்திலே தாங்களும் பாலை அளிக்க வேண்டும் என்று விரும்பினால் காலை 6:30 மணிக்குள் இங்கு இருக்கக்கூடிய தேவஸ்தான அலுவலகத்திலே அதை சமர்ப்பித்தால் அவர்கள் அதை உள்ளே அனுப்பிவிடுகின்றார்கள். ஆனால் அந்த பாலானது ஏதாவது ஒரு பாத்திரத்திலே எடுத்து வந்து சுத்தமான பசும்பாலாக இங்கே சமர்ப்பிக்கப்பட வேண்டும். வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் பேக்கெட் பாலை எடுத்து வந்து கொடுத்தால் குருவாயூரப்பன் ஏற்பதில்லை. சுத்தமான பசும்பாலால் சமர்ப்பிக்கப்பட்ட பால் அந்த பாலுடனும் சேர்த்துக் கொள்ளப்படுகின்றது என்று இங்கு இருப்பவர்கள் கூறுகிறார்கள். இதோ பாலபிஷேகமானது துவங்கிவிட்டது என்பதை நாம் எவ்வாறு அறிய முடியும்? ஒவ்வொன்றிற்கும் உன்னிகிருஷ்ணன் இங்கே ஒரு கணக்கை வைத்திருக்கின்றார்களாம். அவருக்கு வேண்டியது உள்ளே என்ன நடக்கின்றது என்ற தன்னுடைய கோலாகலம் எல்லோருக்கும் தெரிய வேண்டும், அனைவரும் தரிசனம் செய்ய வேண்டும். அதனால் இவன் ஒரு ஏற்பாடு செய்து வைத்துள்ளான். வெளியிலே அந்த கர்ப்ப கிரகத்திற்கு வெளியிலே பாலபிஷேக சமயத்திலே ஒரு மணியானது கட்டப்பட்டிருக்கும். நம்பூதிரியானவர் வெளியிலே வந்து அந்த மணியை ஒரு முறை அடிப்பாராம். அந்த மணி அடிக்கப்பட்டதென்றால் பாலபிஷேகம் துவங்கவிருக்கின்றது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு அடித்தவுடன் உள்ளே இருக்கக்கூடிய மற்றொரு மேல்சாந்தியானவர் உத்தமமான வெள்ளிக் குடங்களிலே வரவழைக்கப்பட்ட பசும்பாலை பகவானுக்கு கிருஷ்ணா என்று நாம சங்கீர்த்தனத்துடன் சமர்ப்பிப்பதில்லை, குருவாயூரப்பா என்று சொல்லி சமர்ப்பிப்பதில்லை. அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டும் கோவிந்தா 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 என்று நம்பூதிரிகளும் வெளியிலே க்ஷீராபிஷேகத்தை தரிசித்துக் கொண்டு அவ்வாறு கண்ணங்கரேல் என்ற கரிய கிருஷ்ணனான குருவாயூரப்பனுடைய திருமேனியிலே வெள்ளை வெளேல் என்று பால் அவனுடைய தலையிலிருந்து பாதம் வரை இறங்கும் போது ஆகா, அங்கு நமக்கு காண கிடைக்காத காட்சி. அவனுடைய நெற்றி சுட்டி
அவனுடைய கழுத்திலே இருக்கக்கூடிய ஆபரணங்கள், கையிலே இருக்கக்கூடிய கங்கணங்கள், இடுப்பிலே யசோதை அம்மா கட்டிய தாம்ப கயிறு, காலிலே இருக்கக்கூடிய சலங்கைகள், இவை அனைத்தையும் அந்த வெள்ளை வெளேல் என்ற பால் கரிய கிருஷ்ணனுடைய திருமேனியிலே இருக்கக்கூடிய அனைத்தையும் நமக்கு படம் போட்டு காட்டி விடுகின்றதாம். அதனால் அவனுக்கு கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஏன் அவனுக்கு கோவிந்தன் என்ற பெயர் கிருஷ்ணாவதாரத்தில் கிடைத்ததே இவனுக்கு பாலபிஷேகம் நடக்கும் போதுதான். கதை நமக்கு தெரியும். இந்திரனானவன் கர்வம் அடங்கி தேவலோகத்தில் இருந்து பற்பல தங்கக் குடங்களிலே பாலை எடுத்து வந்து அந்த கோவர்தனகிரியாம் மலையின் மேல் கண்ணனை அமர வைத்து அவனுக்கு பாலால் அபிஷேகம் செய்து கோவிந்தன், கோ என்றால் பசு, பசும்பாலால் அபிஷேகத்தை ஏற்றுக்கொண்டவன் இவன் கோவிந்தன் என்ற நாமகரணத்தை சூட்டினான். அதே ஒரு பாக்கியத்தை நாமும் பாலபிஷேக தரிசனத்திலே அடையும் போது பகவான் நமக்கு அங்கு குருவாயூரப்பன் என்ற நாமத்தை சொல்வதாலோ கண்ணா என்ற நாமத்தை சொல்வதாலோ திருப்தி அடையவில்லை. பாலபிஷேகம் நடக்கும் 10-15 நிமிடங்கள் மட்டும் எவனவனுடைய சன்னதியிலே கோவிந்தா 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 என்று கூறுகிறார்களோ அவர்களை குறைகளை களையக்கூடிய கோவிந்தனாக ஓடி வருகின்றானாம். அதனால் இன்றும் அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டும் அங்கு பக்தர்கள் கோவிந்தநாம சங்கீர்த்தனத்தை தான் இசைப்பது என்பது நம்முடைய பக்தி மயத்தை இன்னும் அதிகமாக மாற்றுகின்றது. ஆக அந்த பாலபிஷேகத்தை நடத்தி ஒரு சுத்த வஸ்திரம் கொண்டு பகவானுடைய திருமேனியை குழந்தையை துடைப்பது போல அவனுடைய தலையிலிருந்து பாதம் வரை பக்தியுடன் நம்பூதிரிகள் துடைத்து பாலபிஷேகம் செய்து கொண்டவனுக்கு அந்த பால் அவனுடைய திருமேனியிலே அங்கங்கு ஒட்டி கொண்டிருக்கும் அல்லவா, அந்த பிசுக்கை எவ்வாறு எடுப்பது? அவனும் களைத்து போயிருப்பானே. அது நீங்குவதற்காக அடுத்தாக ஒரு அபிஷேகத்தை உடனே தொடர்கின்றார்கள். அதற்கு பெயர் நவகும்பாபிஷேகம் என்று பெயர். இதை சொல்லும் போதே நமக்கு பொருள் விளங்குகின்றது. நவகும்பங்கள் 9 உத்தமமான குடங்கள். அந்த குடங்களிலே நவதானியங்களை சமர்ப்பித்து மூலிகைகளை சமர்ப்பித்து அந்த தீர்த்தத்தை தீர்த்தம் என்னும் பரிசுத்தமான தீர்த்தமாக மாற்றி நவவிதமான அந்த குடங்களை கையிலே எடுத்துக்கொண்டு பாலபிஷேகம் செய்து கொண்ட பெருமாளுக்கு வேகமாக கிடுகிடு என்று 9 குடங்களினால் அபிஷேகமானது நடைபெறுகின்றது. நவாபிஷேகம், இந்த நவகும்பாபிஷேகமான நவாபிஷேகத்தை தரிசனம் செய்தாலோ அல்லது இதனுடைய வைபவத்தை நாம் காதாலே கேட்டால் கூட நமக்கு வாழ்க்கையில் நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அண்டாது, நவக்கிரகங்களும் நமக்கு தாசபூதர்களாக இருப்பார்கள் என்று பூஜை கிரமங்களை சொன்ன இந்த நம்பூதிரி இந்த ஒரு பலனையும் இங்கு சொன்னது நமக்கு திகைக்க வைக்கக்கூடிய பக்திமயமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஆக பாலபிஷேகம் பார்த்தாகிவிட்டது, நவகும்பாபிஷேகத்தை பார்த்தாகிவிட்டது. அடுத்ததாக என்ன பூஜை? இங்கு இருப்பவர்கள் கூறுகின்றார்கள், பந்தீரடி பூஜை என்ற ஒரு அழகான பூஜையானது துவங்க இருக்கின்றதாம். அது என்ன பந்தீரடி பூஜை? காத்திருப்போம் அடுத்த பகுதிக்கு. பகவானுடைய பாலபிஷேக சிந்தனையோடு இந்த ஆலயத்தின் மற்றொரு திவ்ய தரிசனத்தோடு மேலும் நாம் தொடர்ந்து கேட்கலாம்.